டேஸ்டியான ஒரு கதம்ப சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பஜ்ஜி போண்டான்னு எல்லா ஸ்நாக்ஸுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல அடுப்பு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகி கலர் மாறினோடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் ஒரு பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் அதோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கின பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் இதில் தேவைன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க கல்லுப்பு மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் இதை கெட்டியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது மாதிரியே அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் தண்ணி சேர்த்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முதல்லையே கொஞ்சமாக காரமும் உப்பும் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிம்பிள் தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துடலாம். அருமையான கதம்ப சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.